சூப்பர்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐபிஎல் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குன்னு. அதுலேயும் வரப்போகிற போட்டிகள்லாம் ஒன்றும் சூப்பராக இருக்குன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் இருக்க ஒவ்வொரு டீமுமே அவங்களோட பிளே ஆஃப் போட்டிங்களுக்காக கண்டிப்பாக பயங்கரமாக போராடிட்டு இருக்காங்க. அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் வந்து எல்எஸ்ஜி மேட்ச்சில் எஸ்ஆர்எஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க. எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வின் பண்ணாங்கன்னா 165 ரன் 0 விக்கெட்டில் அடிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக ஆடினாங்க. இப்போ அதனால பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் ஒரு நெட் ரன் ரேட் எங்கேயோ போயிருக்கும். இது டெஃபினட்டாக சிஎஸ்கேவை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் விதிமுறை அப்படி. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேவை பண்ண வேண்டிய விஷயம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்துட்டு இப்போது வரப்போகிற எல்லா மேட்சுமே ஜெயிக்கணும். அப்படி இல்லைன்னா சிஎஸ்கே வந்துட்டு அடுத்த மேட்ச்சை ஒரு நல்ல நெட் ரன் ரேட்டில் ஜெயித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக சிஎஸ்கே பிளே ஆஃப்குள்ளே போயிடலாம். ஆனால் இது சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தரலாம். பட் இட்ஸ் நாட் ஈஸி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹிஷாபதி ராணா கிளம்பி ஸ்ரீலங்கா போயிட்டார். முஸ்தபிசர் கிளம்பி பங்களாதேஷ் போயிட்டார். அது பார்த்தா தீபக் சகருக்கு வேறு இன்ஜுரி ஆகிடுச்சு. பலவித பிரச்சனைகளை சிஎஸ்கே சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம வரப்போல வீடியோஸில் பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு சிஎஸ்கே வந்து பிளே ஆஃபில் ஈஸியாக குவாலிஃபை ஆகும்னு எனக்கு தோணுது. இதை பற்றி உங்கள் கருத்து என்னவோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏஜே கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.